நம்ம சேனலில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சந்தகை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நான் சாப்பாட்டு அரிசி 4 டம்ளரை நல்லா கழிஞ்சு ஊற வச்சுருக்கேன். 4 ஹார்ஸ் சோக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து பேட்சாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் 2 பேட்சாக அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட் பேட்சுக்கு அப்புறம் செகண்ட் பேட்ச். எச்சா ஆயில் சேர்க்கல, கீழே ஊற்றின ஆயில் தான் நமக்கு மேலே அப்படி தெரியும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் அலாசி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல தோசை மாவு பேட்டர் கன்சிஸ்டன்சி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை எல்லோரும் நமக்கு இந்த மாதிரி பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக வேக வச்சுடுவாங்க. ஆனால் நம்ம இப்படி பண்ணும்போது தான் அது உதிரி உதிரியாக வரும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொழுக்கட்டைக்கு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஆகிடும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமும் நம்ம அந்த பச்சை மாவு மாதிரி தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கிட்டு அதை எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு பெரிய சொம்பளவு தண்ணி ஊற்றுங்க. இட்லிக்கு ஊற்றுறத விட ஜாஸ்தியாக ஊற்றுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இட்லி சட்டி அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா சந்தைக்கு கொஞ்சம் எச்சா நமக்கு வேக வைக்க போகிறோம். இப்போ இட்லி தட்டு எடுத்துக்கலாம். அதில் நம்ம துணி போட்டு ஊற்ற போகிறதில்ல. நல்லா ஆயில் தேய்ச்சி அதை கையில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சந்தகை வைக்கும்போது அது கொஞ்சம் கூட அதில் ஒட்டாமல் ஃபுல் மாவும் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும். இப்போ நம்ம வேக வச்சுட்டோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாதிரி அதை ஷேப் பண்ணி வைக்கணும். எல்லா உருண்டையும் நம்ம சேம் சைஸில் வைக்கும்போது தான் எல்லா பார்ட்டும் ஈக்குவலாக நமக்கு வெந்து வரும். ஒரு பார்ட்டு பெருசாக ஒரு பார்ட்டு சிறுசாக வச்சோம் அப்படின்னா சில பீஸ் வெந்திருக்கும், சில பீஸ் உள்ளே வெந்திருக்காது. அது எப்படி வெந்திருக்கா வேகலையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பேட்சாக அடுக்கிக்கோங்க. கீழ்த்தட்டில் கொஞ்சம் அடுக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிளேட் இருக்கும் இல்லையா, இட்லி தட்டு, அதுலேயும் நம்ம அடுக்கிக்கலாம். நிறைய ஊரில் இதை சேவைன்னு சொல்லுவாங்க. இடியாப்பங்கிறது வேறு ஸ்டைல். அது அரிசி மாவை எடுத்து அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி புளியறது. ஆனால் கோயம்புத்தூர் சைடில் சேவைன்னு சொல்ல மாட்டோம், சந்தகை அப்படின்னு சொல்லுவோம். சந்தகைக்கு நாங்கள்லாம் அடிமைப்பா. அது எப்படி செய்கிறோன்னு பாருங்கள், நீங்களும் தூள் பறக்க விடுங்க. இப்போது நம்ம எல்லாம் அடக்கிட்டோமா? இப்போ அதை நம்ம இட்லி பாத்திரத்தில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இது வைக்கணும். இது வச்சு ஜஸ்ட் நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட். அதை மீடியம் ஃப்ளேம் இல்லை, ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா நம்ம தண்ணி நிறைய தான் ஊற்றிருக்கோம். 20 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்குறேன். ஒரு நைஃப் எடுத்து அந்த கொழுக்கட்டையை 2 பீஸாக கட் பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலர் மாவாக இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக வெந்து வந்திருக்கும். இது நீங்கள் கையில் தொட்டு பார்க்கலாம், ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹேண்ட்ஸுக்கு சேஃப்ப்பா. எதுவும் கைக்கெல்லாம் சுட வச்சுக்காதீங்க, பத்திரமா பண்ணுங்க. எல்லோரும் கண்டிப்பாக சந்தகை கிடைக்கும்ப்பா எல்லாத்துக்கும். வாங்க சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, தட்டில் ஒரு துளி கூட ஒட்டவே இல்லை, நம்ம ஆயில் தொடச்சி வச்சங்காட்டி. அடுத்தது நம்ம இதான் சந்தகை மரம். அடுத்து நம்ம வேக வச்ச சந்தகை. கையில் வாட்டர் வச்சுக்கோங்க, உங்கள் கை சுட்டுக்கும்ல சந்தகை சாப்பிட்றதுக்கு. விரல் முக்கியம் பிகிலு. அடுத்தது இந்த கொழுக்கட்டைக்கு மாதிரி இருக்கிற சந்தகையோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து நாம் அந்த மிஷினுக்குள்ளே வச்சிடணும். இதில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பே இதுதான். எல்லோரும் இதில் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அந்த விரலை எப்படி வைக்கிறேன்னு பார்த்தீங்களா? அந்த கம்பிக்கு உள்ளே அந்த பெரிய விரலை வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒருத்தர் சப்போர்ட்டும் வேணாம். நீங்களே இந்த மாதிரி அழகாக புரிஞ்சு எடுத்துடலாம். ஒருத்தர் சப்போர்ட்டும் வேணாம்டா, நானே செஞ்சு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்ருவீங்க. இந்த மாதிரி நிறைய புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை கை விட்டு இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சந்தகையை தாளித்து எடுத்தா ஆஹா, தக்காளி லெமன்னு போட்டு அசத்திடுவோம்ல. இப்போ பாருங்கள், நார்மல் சந்தகை, தக்காளி, லெமன். என்ஜாய். எங்க சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க?